நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? அப்படியா? என்ன ஒரு அழகு அங்கே. ஓ, இன்னைக்கு என்ன அருமையான நாள். நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன். ஹலோ பாய்ஸ். நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை. நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன். குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அழகா அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும். யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஓ, அவர் விழுந்து விட்டாரு. சரி, அவரை நான் நேரடியாக தேடிக்கொள்கிறேன். வணக்கம் டான். உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா? உனக்கு அது எப்படி இருக்கிறது? ஆம் ஆம், இதை தான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள். உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது உன்னை விரைவில் குணமடைய உதவும். என்ன? ஓ, மனசாட்சியே, மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன். நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள். நிறுத்து. அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய்? இது மருத்துவமனை. பெண்ணே, இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. ராபிட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு. உன் பிரச்சனையை பற்றி என்ன? என்ன, விலங்குகளை அனுமதிக்க முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான ஸ்டீவியுடன் செய். எனது கையை அது ரொம்ப பற்றி என்ன? இன்ஃபிரிக்கியதா? பலல்லே. Let's freak out. Bye. Now let's return to Bible. ஆஹா, அந்த எண்ணம். நான் கண் பார்வையற்றவனாக நடிக்கக்கூடும். அப்பொழுது என் உயிர் தோழன் நாய் ஸ்டீவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும். மொரேஸை பார்க்க வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். என்ன? என்னை ஏன் நிறுத்துகிறாய்? ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா? ஓ ஹா, நீ குரோதை. நீ போகலாம். சரி, அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. ஓ, என் பந்து. ஓ, ஸ்டீவி. இல்லை, கெட்ட பையா. அது சரி, ஸ்டீவி. நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது. நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா. ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய்? இதை நீக்க முடியுமா? நானே உன்னை பிடிக்கப் போகிறேன். 4 கால்களுடைய நாய். வா, நிறுத்து. நீ குருட்டு இல்லை என்றால் என்ன? என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு. கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, நன்றாக. மாலை வணக்கம். உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது. அவளை பார்க்கட்டுமா? ஓ, ஒரு நிமிடம். அவள் தூங்குகிறாள். ஓ இல்ல, நன்றாக இருக்கிறதே. அங்கே எனக்கு ஒரு நாய் இருக்கிறது. மன்னிக்கவும், எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடைகிறேன். என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா? புரிந்து கொண்டேன். சரி, இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை. ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன். உங்களை எங்கே அனுப்பினார்கள்? ஒரு நிமிடம். ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா? நிறுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது. அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள். ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை. நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும். விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும். என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது. ஓ, இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான். நன்றாக. அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம். செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார். ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது. சரி, நல்ல பிற்பகல். உங்களை என்ன தொந்தரவு செய்கிறது? வாவ், உங்களின் டூன்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். ரென்சினியம், உள்ளே வாருங்கள். நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? ஓ, என் தலை வலிக்கிறது. ஹாய் பாட்டி, இது ஒரு குமிழா என்று நினைக்கிறாயா? நீ அதை நம்பினாயா? உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது. அவை என் செல்லப்பிராணிகள், கரப்பான் பூச்சிகள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது. அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன. பாட்டி, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? போகவில்லை. அவை தீங்கு விளைவிக்காவற்றே. வணக்கம் செவிலியர். நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன். உங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா? என்ன ஒரு கனவு பாடு. இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன். இது கொடூரம். என்ன, செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா? ஆனால் என் மீன்கள் என்ன? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு. நான் மீன்களை அக்வேரியத்திலிருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன். அப்பொழுது நர்ஸ் மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும். அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம். ஒரு வாக்கு. எந்த முறையை பார்க்க வேண்டும். சென்று விடலாம். ஓ ஹலோ, சுகவீனா இருக்கேன். இது எப்படி இருக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரம். நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும். வணக்கம் தாத்தா, நான் உங்கள் புதிய அறை நண்பன். மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன். எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன். இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏய், இந்த தண்ணீருக்கு என்னாச்சு? சுவையானது. நான் உண்மையாகவே அதை குடிக்க போகிறேனா? ஓ இல்லை, என்ன ஒரே பயங்கரம். இது உங்களுடையதா?
நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளவு கசப்பு. ஐ தோழி, இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது. நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய். மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா? இப்போ நாங்கள் இருப்பிடம். நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா? ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். என் செம்பலிமியாவை எடுத்து வராமல் முடியாது. ஓ, அந்த யோசனை. நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை? அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம். வணக்கம். எனக்கு விலங்குகள் இல்லை. உண்மையில் கார் பற்றி என்ன? நீ என்ன செய்றாய்? அட டூ, உன் கைப்பைகள் என்ன? சீஸ். ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய்? துளைகள் உள்ள சீஸ். அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது. சரி, செல்ல மிருகங்கள் இல்லை, நீ செல்லலாம். கியூட். வணக்கம், நான் உங்க புதிய அறை தோழர். சிறிது அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும். நீயா? இங்கே உனக்கு சிஸ்டு காத்திருக்கிறது. என்னும் சிஸ்டுக்கு போய் வா. நீர் மிகவும் புத்திசாலி. நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது. சிறந்தது. ஓ, முறை முடிவடைவதா? நிறுத்து. நமக்கு பிறவிகள் கூட இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும். நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா? என்ன, நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா? என்ன ஒரு துன்பம். நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். என் லிசி எனது நண்பனாக வேண்டும். ஆஹா, எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும். எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பலை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும். நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடியிட்டு நீங்களாம். ஆண்குரியவரே, நீங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு? அது என்ன? ஆஹா, கஞ்சி. என்ன ஒரு அருவருப்பு. நான் சில இனிப்பு உண்பேன். நோயாளிகளை கொண்டு வாருங்கள். நான் காத்திருந்தேன். ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது? உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன். நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள். மிக சிறந்த மருந்து. இது என்னுடைய லிஸ்டி. நான் உன்னை மிகவும் மிஸ்ஸாட்டு செய்கிறேன். அது திரவாத சூடாக இருக்கிறது. நிறுத்து. நீ எங்கு போகிறாய்? ஒரு ஆமை? மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை. அது புதிது. சரி, உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும். என்ன, விலங்குகள் அனுமதி இல்லை? ஆனால் என் பாஸ்கல் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும். நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள். நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம். பாஸ்கல், என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு. சரி பையன், ஒரு தொப்பி, டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம். இப்படியா? மிக நல்லது. இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும். நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்கு செய்வோம். மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பநிலை 39.9. ஓ, வணக்கம் மிஸ்டர் நர்ஸ். எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை. இப்போ தெளிய உள்வாங்க. உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை. ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர். ஓ, ஒரு நிமிஷம். நெல், உங்க தலைவில ஒரு பச்சிளம் பொறி இருக்குதா? போங்க. எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே. ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா? நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டிக் கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நிறத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப் போகிறேன். தெரியல, எனக்கு என்ன வேணும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே. அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல, அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்லியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ,
முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி, வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெக்கோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன். Dianla incinerating விட்டே. அப்படியே அருமை. இப்ப நான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். அவங்க ட்ரெஸ்ஸிங் கேக்கல சாட்சிடாங்க. நான் மறையல. அது என் தவறு அல்ல. ஓ, இன்னொரு சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் கனவு காண்கிறேன். செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்க. அவன் இறந்துட்டான். ஓ, மனிதா. நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்க மெழுகுவர்த்தி தேவை. நம்ம ஆண்டை வீட்டார்களா? என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள்.
அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள், இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யார் அது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர், பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது கவுண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம், நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்கே யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அரு, இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன, இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோட தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்னை இங்க தேட மாட்டாங்க. இது ஒரு எலும்பு கூடுதான். இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே, ஓ, அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. தோழி, வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்கே மறைஞ்சிருக்கிறார்கள்? துள்ளல். அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே.
அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார், இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்க செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்களே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக